இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று நம் ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இந்த புதிய விடியல் எங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளையும் நிறைவாக கொண்டு வர ஆண்டவர் தன்னுடைய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கிறார். இந்த அமைதியான கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அது வெறும் ஆசைகளை நிறைவேற்றும் வார்த்தையாக மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவோடு உள்ள நமது உறவின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. என் பெயரால் என்று இயேசு கூறும்போது அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய குணத்திற்கும் ஏற்ப நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உண்மையான ஜெபம் என்பது நமது விருப்பங்களை மட்டும் ஆண்டவரிடத்துல கூறுவது அல்ல, அவருடைய விருப்பத்தை அறிந்து அதற்குள் வாழ முயற்சிப்பதும் ஆகும். பல நேரங்களில் வாழ்க்கையின் கவலைகள், சுமைகள் மற்றும் எதிர்பாராத சோதனைகள் நம்மை தளரச் செய்யும். ஆனால் இந்த வசனம் நாம் தனியாக இல்லை என்பதை இன்றைக்கு நமக்கு மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துகிறது. நம்முடைய தேவைகளையும் ஜெபங்களையும் நம்பிக்கைகளையும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வைக்கும்போது அவர் கேட்கிறார், அவர் அறிகின்றார், சரியான நேரத்தில் அவர் செயல்படுத்துவார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இதயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் ஜெபங்கள் சுயநல ஆசைகளால் நிரம்பி இருக்கிறதா, அல்லது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இருக்கிறதா? விசுவாசத்தோடும் கீழ்ப்படுத்தலோடும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் தமது நேரத்திலும் தமது வழியிலும் அவர் நமக்கு பதிலளிப்பார். இந்த புதிய நாளில் எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருடைய நாமத்தில் தைரியமாக ஜெபிப்போம். ஏனென்றால் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு செயல்படும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இன்றும் என்றும் எப்போதும் இருக்கிறார் என்றது நாங்கள் இன்றைக்கு நினைவு கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? தகப்பனே, இன்று எங்களுடைய வாழ்க்கையும் செயல்களையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி ஜெபிக்கவும் உம்மை நம்பி நடக்கவும் எம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, என் தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் நீர் பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் தகப்பனே. ஆமேன்.